ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 36 சைஸ் இருக்கிறவங்க அந்த ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உயரம் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைனிங் பீஸை ஃபோல்டிங் பக்கம் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும். இங்கேருந்து பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டிங் பக்கம் ஓரமாக இருக்குது. இந்த சைடில் நம்ம உயரம் நோட் பண்ணுறோம். 15 இன்ச்சு நான் நோட் பண்ணுறேன். எனக்கு 13 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் கூட்டி 15 இன்ச் உயரத்தில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு 36 அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ச் வரும். அந்த 9 இன்ச்சில் ஒரு டாட் லைன் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அதிகமாக நம்ம வேஸ்ட்டுக்கு எவ்வளோ விடுறோம் அப்படின்னா 1.5 இன்ச்சில் பாருங்கள், 1.5 இன்ச்சில் டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கான உயரத்தை இங்கே நம்ம நோட் பண்ணுறோம். எனக்கு 6.25 இன்ச்சு தேவைப்படுது. 6.25 இன்ச்சு அப்படியே நோட் பண்ணுறேன். அதாவது 36 சைஸ் இருக்கிற ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கழுத்து அகலம் 2.5. அந்த 2.5 அப்படியே இந்த சைட்லேயும் நோட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போடுறோம். பாருங்க, இந்த மாதிரி லைன் போட்டு அந்த கட் பண்ணி அது பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே இப்போ அகலம் நோட் பண்ணதுலேருந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். எனக்கு 2 தேவைப்படுது. 2.25 இன்ச் நோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆம்கோல் அளவு இப்போ நம்ம பாடி சைஸ் 18, 36ல் பாதி 18 இன்ச்சு. அந்த 18 இன்ச்சு 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ச் வரும். 6ல் 1 குறைச்சிக்கோங்க. 1 குறைச்சிட்டு 5 இன்ச் நான் நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஆம்கோலுக்கான சைஸ் 5 இன்ச் நமக்கு தேவைப்படுது. அதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து ஒரு 1 இன்ச்சில் நம்ம இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு இப்போ இந்த வளைவு சில பேருக்கு வராது. அதனால் பாருங்கள், இந்த சைட்லேருந்து நம்ம 2 இன்ச் நோட் பண்ணுறோம். இங்கே 2 இன்ச் நோட் பண்ணுறோம். இதை அப்படியே நீங்கள் அந்த 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி வளைச்சி ஒரு கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா. இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கான அளவு நம்ம நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கார்னர்லேருந்து நம்ம 3/4 இன்ச் நோட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி 3/4 இன்ச்சில் ஒரு டாட் லைன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நெக் வளைவு போடுங்க. அதிலிருந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வளைவுகள்லாம் கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சி வெட்டிட்டு இப்போ ஷோல்டர் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சில் அந்த ஆம்கோல் அளவு எடுத்தோம்ல, அங்கேருந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப ரொம்ப பேருக்கு இந்த ஷோல்டரு, இந்த கை சைடு சுருக்கம்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் வளைவு போடுறப்ப அந்த சுருக்கம் வராது. இப்போ இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து முன்பக்கம் எப்படி எடுக்கலான்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த சைடில் நம்ம பேக் பீஸ் எடுத்திருக்கோம். அது ஃபோல்டிங் பக்கம் எடுத்திருக்கோம். இது பாருங்கள், ஓப்பன் பக்கம். இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளை பார்த்து இருக்கிறது ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த கரை சைடு. இதை நம்மளை பார்த்து இப்போ வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பேக் சைடு எடுத்தோம்ல, அதை வச்சு தான் நம்ம இந்த ஃப்ரண்ட்டுக்கும் அளவு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் இந்த சைடு, இந்த ஆம்கோல் வளைவு இந்த கரை சைடு இருக்கணும். அந்த ஓப்பன் சைடு பாருங்கள், அந்த கார்னரும் இந்த கார்னரும் அந்த கரை சைடில் அந்த வளைவு அப்படியே இருக்கணும். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதை கொஞ்சமாக மடக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே மடக்கி விட்டுட்டு இதில் எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவு அப்படியே நம்ம இதில் வரைஞ்சி விட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கணும்.
அந்த வளைவுலாம் கரெக்டாக நம்ம கிளாத்தை வந்து ஒட்டி போடணும், தள்ளி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கூட அது தள்ளி போகாமல் அந்த கிளாத்தோட ஓரத்துலேயே இந்த மாதிரி லைனை அப்படியே போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதில் தான் நம்ம வந்து இப்போ கழுத்து இறக்கம், முன்கழுத்து உயரம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சைடில் அந்த கழுத்து இறக்கம் இது வந்து நோட் பண்ணுறோம். 4 இன்ச் நோட் பண்ணுறேன் நான். இப்போ வந்து இந்த முன் இறக்கம் சொல்லுவாங்க, அதாவது சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், 3.5 இன்ச்சில் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த சென்டராக வர அந்த அளவை நம்ம நோட் பண்ணுறோம். நான் வந்து 12.5 இன்ச் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி சைஸ் ப்ளவுஸ்க்கு 36 சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து 12.5 இன்ச் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு ஆம்கோல் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அந்த சைடில் ஒரு டாட் வைக்கணும். 5.5 இன்ச்சில் டாட் வச்சுருக்கேன். இப்போ வந்து கை உள் வளைவு நம்ம போடுறோம். 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி உள்ளே வந்து அந்த லைனை விட உள்வாங்கி இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம இந்த டாட் வச்சதெல்லாம் இணைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு சேஃப் இருக்கணும். எப்பயுமே இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த இது கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த கழுத்து இறக்கம் இது வந்து 4 இன்ச்சு. இது வந்து இப்படி தான் இருக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டை விட இந்த சைடு 1 இன்ச் கூட இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் இறக்கமாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இதில் இந்த லைன் மேலேயே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வளைவு நம்ம வந்து உள் வளைவு ஒன்று போட்டோம்ல, அந்த வளைவை தான் நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நல்லா நீங்கள் 3/4 இன்ச்சில் போட்டு அந்த கார்னர்லேருந்து நோட் பண்ணி போட்டால் நல்லா டீப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து பட்டிக்கான அளவு எடுத்துக்கலாம். பட்டி வந்து பாருங்கள், 4.5 இன்ச் நான் நோட் பண்ணுறேன். இந்த சைடில் 4.5. இப்போ வந்து அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சில் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதில் வந்து 4.5 வச்சோம். இப்போ வந்து அந்த 3.5 இன்ச் இதில் நோட் பண்ணோம்ல, அதுலேருந்து 4 வைக்கிறோம். 4 வச்சுட்டு இந்த சைட்லேயும் 4 வைக்கணும். இப்போ இதை வந்து இந்த 4.5 பாருங்கள், இந்த 4 அதுக்கு வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வர மாதிரி இருக்கும். அதிலிருந்து 4.5க்கு ஒரு கர்வ் மாதிரி இப்படி கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம பாடி அகலத்தை விட அந்த அகலத்தை விட 1 இன்ச் குறைச்சி இந்த மாதிரி அகலம் இதில் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த வளைவு அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பட்டி கட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி 4 இன்ச்சு அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து அதுலேருந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கணும். போட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கை பார்ப்போம். இந்த மாதிரி பட்டி இணைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோட இந்த ஸ்டிச்சிங் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியான பட்டி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்லாம் டக்குன்னு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கை அகலம் பார்ப்போம். கை அகலம் வந்து 7 இன்ச்சு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மடித்து வச்சுக்கணும். மடித்து வச்சுட்டு இது இங்கே பாருங்கள், கீழே வந்து ஒரு 1 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். இது வந்து தையலுக்காக நம்ம 1 இன்ச் கூட்டுறது. இப்போ கை உயரம் வந்து எனக்கு 5 இன்ச் தேவைப்படுது. அதனால் நான் 5 இன்ச்சில் வச்சுக்கிறேன். இப்போ 5 இன்ச்சு இந்த சைட்லேயும் வச்சுட்டு அதில் 2.5 இன்ச்சு அதை நம்ம பாருங்கள், அந்த 5 இன்ச்லேருந்து ஒரு 2.5 அதில் ஒரு டாட் லைன் வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சில் இந்த மாதிரி அந்த மாதிரி அந்த சைடில் உயரம் பார்த்தோம்ல, அங்கேயும் ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இந்த மாதிரி அந்த 1.5 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி லைன் வந்துட்டு அதிலிருந்து அப்படியே அந்த வளைவு இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கை வந்து ஈஸியாக வந்துடும். இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக கை வளைவு வந்துடும். இப்போ வந்து இதில் 1/2 இன்ச்சில் ஒரு லைன் வச்சுட்டு உள்ளே நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம உள் வளைவு போட்டோம்னா அதே மாதிரி கைக்கும் இதே மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இந்த சைடில் இப்படி கையிலையும் இந்த உள்வளைவு போடுறப்ப உங்களுக்கு சுருக்கம் இருக்காது.
இப்போ இதை ஃபஸ்ட்டு மேல் லைன் போட்டோம்ல அந்த லைனை கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 7 இன்ச் அளவுக்கு அதையும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து இந்த மேல் பீஸ் மட்டும் தூக்கிக்கணும். 4ஐயும் சேர்த்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அந்த 2 பீஸை மட்டும் எடுத்துட்டு அந்த உள் வளைவுக்கான அந்த ரவுண்டை நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இப்படி நடுவில் ஒரு நாச் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் துணியை ப்ளவுஸ் துணியை வந்து பார்ப்போம். இதில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இப்படி விரித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இது வந்து கெட்ட சைடாக இருக்குது, இது வந்து நல்ல சைடாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இது லைட்டாக இருக்குது, அது டார்க்காக இருக்குது. இது ரெண்டும் நம்ம லைட்டு டார்க் ரெண்டும் சேமாக வச்சு மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. அதுவும் பாருங்கள், ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம லைனிங் வெட்டி வச்சுருந்தோம்ல அதையெல்லாம் இது மேலே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக எப்படி இப்போ உடம்பு எடுக்கிற இடத்துல அந்த பீஸ் வச்சுக்கணும். அடுத்து வந்து கை, இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம அந்த ப்ளவுஸ்க்குள்ளே நம்ம எடுத்த அளவுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது அதே மாதிரி தான். அந்த ஆம்கோல் வளைவு, அந்த கரை சைடு, அந்த ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் இந்த மாதிரி இருக்கணும். இந்த சேஃபில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிராஸ் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு, கரெக்டாக நமக்கு இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். லைனிங் எடுக்கிறது தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவெல்லாம் நோட் பண்ணணும். இது மேலே போட்டு கட் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் 3/4 இன்ச் நான் அதிகமாக துணி விட்டு தான் இதை கட் பண்ணுவேன். அதனால் நம்ம டக்குன்னு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறமா பிசுறு வெட்டுறப்ப நமக்கு வந்து எங்கேயுமே கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த லைனிங் சில இது கரெக்டாக வெட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு சைடு தூக்கிட்டு இருக்கும், ஒரு சைடு இப்படி இருக்கும். இது நம்ம கரெக்டாக நம்ம தச்சுட்டு பிசுறு வெட்டி விட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வளைவு வெட்டிட்டு இந்த மாதிரி பாருங்கள், எல்லாத்துலேயுமே அதிகமாக தான் வச்சு நான் கட் பண்ணி விட்டுருப்பேன். இப்போ கையை வெட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாம் தயாராக இருக்குது, வெட்டி வச்சாச்சு. இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.